ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா vlog கண்டென்ட் தான் பார்க்க போகிறீங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் போக போக vlog போக போக உங்களுக்கே தெரிய வரும். அப்போ நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி என் ஸ்கின் பார்க்க கொஞ்சம் பளபளன்னு இருக்க மாதிரி தெரில. அது என்ன ஹாப்பியில் இருக்கிறதுனாலயா குஷிலியானு தெரியலையே. கொஞ்சம் பளபளன்னு இருக்குல்ல. நான் ஒன்றுமே போடல, சன்ஸ்க்ரீன் அண்ட் காம்பேக்ட் தான் போட்டேன். மேபி அந்த காம்பேக்ட் ஒர்க்ஸ் வெல்னு நினைக்கிறேன். 1 hour later. ஸோ கிளம்பிட்டோம் நாங்கள். சந்தியா அது நீ கேஷுவலாக பண்ணுறது எனக்கு தெரியுது, வேணுன்னே பண்ணாது அணியுமாடி. ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ கோயம்பேடு போயிட்டுருக்கோம் பஸ் ஏறதுக்கு. வித் பாயாசம் அண்ட் ஃபுட் எல்லாம். இன்னைக்கு வந்துட்டு புரட்டாசி மாதம்னு சொல்லி தலைவு போட்டாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் இங்கே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பஸ் வந்துட்டு 1 மணி. இப்போ மணி என்ன தெரியுமா? தெரியுதா? 11:48. இங்கே நாங்கள் இன்னும் 18 கிலோமீட்டர் போனோம். தெரியல பஸ் பிடிப்போமா விட்டுருவோமானே எனக்கு தெரியல. என்ன பண்ண போகிறோமோ. 1 eternity later. ஏனி வண்டியை பிடிச்சிக்க சொன்னா என்ன பண்ணுவேன்? ஹாய் மகி. சூர்யா ஹாய். இவங்க வந்துட்டு இவங்கள கட்டிக்கு போறவங்க. மகி பயமா இருக்கு தள்ளு. என்ன வேணும்டி? எது ஒண்ணு? மரியா உனக்கு? அப்புறம் ஒரு 7 அதெல்லாம் கிடையாது. ஃபைனலி நாங்க பஸ்ஸை பிடிச்சிட்டோம். இதுக்கு போய் நான் ஒரு பயந்துட்டு வந்தோம் பாருங்க. முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். பிடிச்சிடுச்சு. வண்டியை விட்டுட்டோம்னு சொல்லிட்டு வந்தோம். பட் நாங்க வந்துட்டு பஸ்ல ஏறிட்டோம். பஸ் லேட் ஆக்சுவலி. இது வராததுமா எங்க வேலையை நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. மங்கி என்ன பண்ற? 6.5 hours later. பாவா இங்க ஒரு தீஞ்சு போய் உட்காந்துருக்கோம். ஹாய் சேதண்ணா ஹாய். கைஸ் ஃபைனலி எங்க டெஸ்டினியை நாங்க அடைஞ்சிட்டு எங்க வந்திருக்கோம்? வேலூர் போலீஸ் ஸ்டேஷன். நீங்க அங்க போக வேண்டியதா. ஃபைனலா வந்துட்டோம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நாங்க எதுக்காக போறோம்ன்றதை நாங்க சொல்லவே இல்லைல்ல. அது ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டை பார்க்க தான் நாங்க போயிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்காக இவ்வளவு தூரம் வரீங்கன்னா நீங்க நினைக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா கோல்டன் டெம்பிள் சுத்தி பார்க்கலாம். ஆம்பூர் பிரியாணி வாங்கி தரேன்னாங்க. அந்த பிரியாணிக்காக கிளம்பி வந்துட்டோம் நாங்க. அந்த பொண்ணான மூஞ்சி நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன். எந்த மூஞ்சிக்காக நாங்க வந்தோன்றதை உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன். இங்க ஒருத்தவங்க தடி மாடு மாதிரி உட்காந்துறாங்க பாரு. ப்ரூஃப் எங்கன்னு கேக்குறா சேது. நான் இப்போ வேலுவரத்துக்கு எதுக்கு நான் ப்ரூஃப் இருந்தாதான் நான் வருவேன். எனக்கு ப்ரூஃப் அனுப்புங்கன்றா. அதுதான் நாங்க சொல்றோம். அதான் இதை நான் கண்டிப்பா போடுவேன். டைட்டில்லே ஏதாவது போடுவேன். வேலூர் போறதுக்கு ப்ரூஃப் கேட்டேன். என்ன நண்பின்னு போடுவேன் நானு. இன்னொன்னு வந்து இப்ப நமக்காக பால்கோவா வாங்க போயிருக்காங்க. பால்கோவா அது எப்போ நடந்ததுன்னு தெரியுமா? நம்ம வந்துட்டு ஏற்காடு போன ஞாபகம் இருக்கா? அப்ப அந்த வாங்கிட்டு வந்து மிட் நைட்ல பசிக்குதுன்னு நாங்க வந்துட்டு வாங்கி சாப்பிட்டோம். அவர் எடுத்துட்டு வந்தாரு, நாங்க சாப்பிடவே இல்ல. அப்ப நாங்க காய்ச்சல் நடந்துச்சு. ஆமா, அதே மாதிரி இவங்களோட அது. அப்போ மிட் நைட்ல உட்காந்து நாங்க சாப்பிட்டோம் பால்கோவா. என்னது சூப்பரா இருக்குங்க. தத்தி விட்டு ஜானியை கூட கூப்பிடுறான், பப்பியை கூப்பிடுறான். இதை எடுத்துட்டு தான் இருக்கேன். அண்ணா சூப்பரா இருக்குண்ணா. சாமி இதான் வீடு. எங்க போயிட்டு இருக்கீங்க? இது சொல்லவே இல்லை. குடிங்க நீங்க கட்டி போட கூட முடியாது. நீங்க அண்ணா இல்ல தயவு செஞ்சு ப்ளீஸ். இடம் சூப்பரா இருக்கு சேதண்ணா. இவனதான் குட்டி நாய் நீங்களா? பிரியா ஹாய். பிரியா ஹாய். ஒரு மூஞ்ச பார்க்க வரேன்னு சொன்னா அந்த மூஞ்சி இதுதான். என்னடா மூஞ்சி இது? இவர் உங்க ஃப்ரெண்டாமே? ஆமாவா? துருவா. அழகா சாப்பிடுது. ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எதுவும் வேணாமா? இல்லம்மா எதுவும் வேணாமா?
வந்து இது பேர் வந்து தூரம் துருவம். வந்து சுமார் ஒரு 30 நாள் இருக்கும்போது நாய் கடிச்சு ரொம்ப உயிருக்கு வளர்க்குற மாதிரி இருந்தாரு என்னோட வீட்டுல கூட்டு வந்து வளர்த்தோம் நிஜமாவே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தாரு, மனுஷன் கூட பழகிட்டு இருந்தாரு. இப்ப வீட்டுக்கு வெளியால வந்து செயல் பண்ணிட்டாரு, எல்லாரும் கொஞ்சறாரு. அந்த அடி வாங்கின காயம் தான் அது. சம்மப்பா டாப்ஸி. நான் நினைக்கிறேன் சந்தியா நாக்குல கற்பூரம் ஏத்தலாம் நினைக்கிறேன். வீடியோ வேற ஒண்ணும் இல்ல, வீடியோ எடுக்கிற அது ஃபன், அது ஒரு காமெடி போடணும்ல. இது நம்ம இந்த மூணாறு இதெல்லாம் போகும்போது அந்த அந்த ஃபீல் வருது. இவங்க பாரு வீட்டுக்கிட்டே இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா செம்ம இது தெரியுமா, சூப்பரா ரெண்டுமே இருக்கும். அந்த சைடு போனா கொஞ்சம் ஈவினிங் இந்த டைம் மாதிரி இருக்கும், இந்த சைடு வந்தா கொஞ்சம் மழை இது மாதிரி. வாவ் கைஸ், இப்போ நாங்கள் வந்துட்டு வராகி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். கோல்டன் டெம்பிள் போகிறது தான் பிளானு, பட் இது நல்லா இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. வாவ், இது இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. எனக்கு இந்த மாதிரி கோயில் இருக்குது தெரியாது கைஸ். அம்மா ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஷாக்காக இருக்கு. சாரி, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வேலூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணுங்க. ஆக்சுவலி உண்மையான புல்ல என்ன தெரியுது, ஃபேக் தானே, அதுலேயே வருதா? இது தண்ணி தானே, மஞ்சள் தண்ணி தானே? இல்ல இல்ல இல்ல, அது இல்ல, அது இல்ல, அது மஞ்சள் அரைச்சு பூசி. இங்க இருக்க நல்ல தண்ணி ஊற்றணும். மேல இறங்கி ஊத்து. ஆமா, இப்ப என்ன இப்படி தண்ணி ஊத்துடி, இறங்கி ஊத்துடி. லைட்டா தான் இருக்கும். மூக்கிலே பட்டுருச்சு. எப்படி சொல்லி கொடுப்ப, சொல்லி காட்டு. ஹாப்பி நியூ இயர். ஸ்கிரீன் ஷேர் பண்ணி சொல்லுவோம்ல, அது அப்படியே சொல்லுவேன். எப்படி சொல்ல சொல்லு. இப்ப நான் தான் பூமிகா. ஹாய் மகி. என்னது சொல்லுடா. பூமிகா ஸ்பீச்சர். ஹாப்பி நியூ இயர் பூமிகா. எங்க வச்சிருக்க? ஏய், நீ உருட்டலாம் டி. அவன் நல்லாவே ஊட்டுவா, நல்லா ஊட்டுவாளே அவ. இப்படி மசாஜ் குத்துன இருக்கு அதுக்கு. என்னடி உருட்டுறா? இந்த உருட்டு இல்லங்க, இப்படி வராதுடி. சப்பாத்தி ஒரு பைத்தியம் டி. அங்க பாரு, அவ புடிச்சிருக்கா மாவ. மகி எதனா வேலை பண்ணு மகி. நான் யாருன்னா சமைச்சாங்க உண்மையா சொல்லுங்க. பிரியா தானா? எது எது ஆகாதுல்ல எங்களுக்கு. அண்ணா அம்மா பிரியா எப்படி சமைக்கிறாங்க, சமைக்கிறாளா? பரவாயில்லையே, பிரியா தேறிட்டடி. எங்க வீட்டுக்கு வந்தப்போ ஒரு சுடு தண்ணி கூட வைக்க மாட்டா. சிக்கனமா செய்வாளா? ஓ, எப்படி இருக்கு? நைஸா? வாவ். சப்பாத்தி, சிக்கன் கிரேவி. இது கடையில் வாங்குறது அவ செய்யறேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துட்டோம். இப்போ வந்துட்டு அந்தாக்ஷரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறோம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இங்கே இருக்க இந்த வயல், தோட்டம், துறவு எல்லாமே சூப்பராக ஜாலியாக இருக்குது. எனக்கு அதெல்லாம் இது பண்ணுறதுக்கே சூப்பராக இருக்குது. நான் மார்னிங் போனால் அந்த மார்னிங் வியூ உங்களுக்கு காட்டுறேன். ஓடுது பண்ணி அந்த நாய் வந்து உண்மையா போச்சுக்கிட்டாப்பா. கியூட்ல கியூட். அப்ப என்ன திரும்ப பண்ணுவோம்? பிரியா பண்ண வேண்டியதுல அது. அவர்தான் தொட்டு தாலி கட்டின முத புருஷன். கூட்டுறதுக்காக இப்போ மாதிரி கிளிக் அழகா அழகா. ஏய் கியூட். The next day. காலை வணக்கம் பிரியா.
குட் மார்னிங் சொல்லு. ஐயா குட் மார்னிங். காஃபி குடிச்சியா? எனக்கு அக்காக்கு தரலையே. அக்காக்குங்க அது வராண்டி ஜானி வராண்டி. ஆளு பார்க்க தான் கொஞ்சம் டெரர் கைஸ். ஆனால் என்ன சொன்னாலும் கேட்பாப்ல. என்ன பிரியா? சரி போகிறோம். ஏண்டியா மனுஷன் கிடைக்கிறது நாயை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? புரியல எனக்கு. குட் மார்னிங். ஸோ இது வந்துட்டு எங்களுக்கு செகண்ட் டே இந்த நைட் வந்துட்டு உங்களுக்கு நான் vlogல காட்டுறேன்னு சொல்லி இந்த மாடிக்கு போயிட்டு, ஆனால் எங்களால் எடுக்கவே முடியல. ஏன் எடுக்கல சொல்லு? தூங்கிட்டோம் இல்லை, இருட்டா இருந்ததுல. மேலே போய் இருட்டா இருந்துச்சு, எங்களால் எடுக்க முடியல. அது செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தோமா, அதில் நான் வந்து vlog எடுக்க மறந்துட்டேன். கைஸ் இது வந்துட்டு நாங்கள் தூரமாக வந்துலாம் எடுக்கல. என் ஃப்ரெண்டு வாக்கப்பட்ட இடத்துலேருந்து வெளியில் வந்தாலே இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி வெளிவிடு இங்கே பாருங்க. உங்கள் வீட்டு வாசல்லே இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? பா செம்மையாக இருக்குது. இன்னும் இந்த மழை பெய்கிற டைமில் சூப்பராக இருக்கும்ல. அண்ணா ஞாபகம் இருக்கா ஏற்காட்டில் போட்டு மாடை போட்டு இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு போனீங்களே என்ன? அதெல்லாம் மறப்பேனா நான்? ரோல் பண்ணிக்கிட்டே விழுந்தல. எங்கே போயிட்டு இருக்கோம்னு எங்களுக்கே தெரில. ஒரு மாடு ஒன்று மூலம் நடந்து போகுது. மாடு தள்ளிப்போ. சே தள்ளிப்போ என் மாடு. அண்ணா இங்கெல்லாம் மீன் பிடிச்சி சாப்பிடலாம் தானே? இப்போ பச்சையாக சாப்பிடணும், சந்தையாக தான் சாப்பிடுவா. கப்பீஸ் இது பேரா? நான் சொல்லிக்கிறேன் சொல்லு. அது வளர்க்குற மீன். சிப்பாய்க்கு சமுத்திரம்னா கடல். திப்புனா திப்பு சுல்தான் மலை. ஓ மலை சார்ந்து சமுத்திரம். மலை சமுத்திரம் செப்ப சமுத்திரம். கைஸ் வாட் டு யூ திங்க்? நீங்கள் வந்துட்டு தினமும் இங்கெல்லாம் வாழ முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு ஆக்சுவலி நான் சூப்பராக இருக்கு. கோ ஐ செட் கோ. சரி ஒரு நிமிஷத்துல பயம் முடிச்சிட்டான் பயப்புல. சூப்பரா இருக்கு லொகேஷன். இங்க வந்துடலாமான்னு பார்த்துட்டு. சந்தியா நீ என்ன நினைக்கிற? இங்க இந்த லொகேஷன் இங்க வாழ்ற நல்லா இருக்குல்ல மகி? நீனு? எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. உங்க ஊர்ல இப்படிதான் இருக்குமோ? இதோட மோசமா இருக்குமல்ல? புரியல எனக்கு. ஆக்சுவலி நான் வந்துட்டு இந்த மூணார் அந்த மாதிரிலாம் போகும்போது தான் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் இவங்க வந்துட்டு இங்கேயே வீடு, அந்த தோப்புக்குள்ள வீடு சுற்றி தோப்பு, தென்னை மரம், வயல், வேர்க்கடலாம் வருமா. அது மாதிரி நல்லா இருக்குல்ல? காலையில் எழுந்த உடனே இந்த மலை அது இதுன்னு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நான் நினச்சேன் வேலூர்ன்றது சிட்டி மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இப்போ பார்த்தா சிட்டி எனக்கு புரியுது இந்த மாதிரி இருக்கும். நான் நினச்சேன்னா சென்னை மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். பட் இது நான் இவ்வளோண்டு கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ ஆசமாக இருக்குது. இங்கேருந்து போக ஆக்சுவலி எங்களுக்கு மனசு வரல. என்ன மாதிரியா சார்? என்ன மகி? இல்லை நல்லாயிருக்கு ஆக்சுவலி. அது எடுக்கணும் நடுவில் வந்துட்டான் இருக்கா. இப்போ நீங்கள் வந்துட்டு அவங்க நிலத்துல போய் பறிக்கிறீங்கன்னா அதில் ஒரு பங்கு சொந்தக்காரங்க கொடுத்துடணும். இல்லை பறிக்கிறவங்களுக்கு ஒரு பங்கு. அப்போ அந்த நாளில் 25 கிலோ வந்து பறிக்கிறவங்களுக்கு. ஓ மிச்ச கிலோ 75 கிலோ வந்து நிலத்தோட உரிமையாளர். ஓ எவ்வளோ மேலே இருக்காதோ? எங்கடி? ஆமாம் தவளை பெரும் மகி மாதிரி பார்த்துன்னு இருக்கு. சூப்பராக இருக்கு பிரியா. அந்த ஆரோக்கிய விளம்பரத்தில் வரும் தெரியுமா? காடு மாடு அது மாதிரி சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி இருக்கு. கண்ணுக்குட்டி இதை விட வேற எங்களுக்கு என்ன வேணும்? அந்த மாதிரி இருக்கு. அடை 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 இல்லை கலக்கின்னு சொல்லாதீங்க. வாவ் கலக்கி லவ்வர்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்மாலாம் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா சென்னை வந்தீங்கன்னா. ஓகே பாய்.
டாடி பாய். ஏய் ஜானி அண்ணா ஜானி பிரீத்திக்கு பாயே சொல்ல. வேணாம் அப்படிலாம் கூப்பிடாதீங்க, ஓடி இருப்பது. என்ன விட்டுட்டீங்களேடா, உங்க கூட தானே நான் வந்தேன். நீ கூப்பிட்டு வந்துருச்சு பாரு. ஜானி பாய். நோ 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 பாய் ஜானி, ஐ வில் மிஸ் யூ டா. சரி வீடு போடா. வேணாம் அண்ணனுமே 5 பேர் ஒரு சேவில வெட்டுறோமா ஒரே மாதிரி. ஆமாண்டி. ஏ ஜன்னல் கூட ஒரே மாதிரி தான் இருக்கு. இது வந்துட்டு பாலை சார்ந்தது. ஏ பாலை இருக்கு. குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், பாலை. கரெக்டா? அப்போ நீ வந்து சிவகங்கை கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்துலங்க கட்டுக்குடிப்பட்டி. அப்புறம் அதுல மலனியூர் ஊராட்சின்னு கேட்டா வந்துடலாம் ஈஸியா. கட்டுக்குடிப்பட்டி கிடையாது, மணலூர். ஊர்க்காரங்க ஆக்சுவலா எங்க போறேனே தெரியல. சேதனா எங்க தான் போறோம், எங்கேயோ சொல்லிட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. நாங்க வண்டியில ஏறி 1 மணி நேரம் கிட்ட ஆகுது. போயிட்டே இருக்கோம், எங்க போறோம்னு தெரியல. இட்ஸ் a big mystery actually. எங்க போறோம்னு எனக்கு தெரியல. பிரியா எங்கடி போறோம்? சாண்டி சூல பாளே. ஆமா சூல சாண்டி சூல பாளே. வாயில ஏ லெட்டர் சூடி பிறந்தவடா உன்னை நினைச்சு தினந்தோறும் அழுகுறேன்டா. டா 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 டால பண்ணுமாடா. ஆமாமா டால தான். உடனே டிங் டாங். யா டாவா? டார்லிங் ஐ லவ் யூ டார்லிங் ஐ லவ் யூ. அந்த பாட்டுக்கு நான் இப்படி பாடுச்சு. பல மணி நேர டிராவலுக்கு அப்புறம் நாங்க வந்து சேர்ந்திருக்க இடம் இந்த டேம். ஆபாயம் புதைக்குடி. எங்கடி? அங்க போட்டுருக்கு. ஐயோ என்ன கை தாங்களா கூட்டிட்டு போங்கடி. ஆக்சுவலி என்ன டேம்னா ஏதோ சொன்னாரு, ஆனங்கட்டியோ என்னமோ டேம் சொன்னாரு. இந்த திருப்பத்தூர் கிட்ட இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து வந்தோம். ஆக்சுவலி நல்லா இருக்குங்க, கிளைமேட்டும் நல்லா இருக்கு, சீனரியும் நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஜலகாம்பாறைக்கு தான் வந்திருக்கோம். ஆனா வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் குளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கடைசியா ஊரெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு நாங்கள் வந்திருக்கிறது தான் ஸ்டார் டியூலெக்ஸ் பிரியாணி கடை. ஆக்சுவலி இங்கே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லாஸ்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பிஃபோர் தேட் நம்ம லைஃப்பில் இருக்கிற ப்ரெஷர் எல்லாத்தையும் தாண்டி நம்மளை சர்வை பண்ண வைக்கிறது எதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம், நம்ம சிரிக்கிற டைம், எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருக்கிற ஒரு டைம். கரெக்டாக? ஸோ யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணாமல் உங்கள் லைஃப்பை பிளண்டாக லீட் பண்ணிகிட்ருக்கீங்களோ ப்ளீஸ் ஸ்டாப் இட். Go out, chill out, make memories, have fun.